ஹாய்ங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். காலையில் தோசை, கல் தோசைங்க. இது குட்டி குட்டியாக கல் தோசையாக ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அரைச்சி விட்டு சாம்பாரை வந்து பூசணிக்காய் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அரைச்சி வச்சுட்டேன். சாம்பார் காலையில் தோசைக்கு சாம்பார் தான் ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். அடுத்து வந்து பன்னீர் பட்டர் மசாலா, நிறைய பன்னீரெல்லாம் போட்டு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியாச்சு. இது வந்து தோசைக்கும் தொட்டுக்கலாம், நம்ம சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் சேர்ந்து பண்ணியிருந்தோம். சப்பாத்தினா சுக்கா ரொட்டி மாதிரி எண்ணெயே இல்லாமல் ஃபுல்கா சப்பாத்தி மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் தோசை, சாம்பார், சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இது வந்து மத்தியானத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி வந்து மத்தியானத்துக்கு சேர்த்து செஞ்சுட்டேன், அதனால் அதையே காலையிலையும் சாப்பிட்டாச்சு.